மச்சான் பொங்கல் காசுலாம் வந்துருச்சு, எங்க டூர் போலாம்? நம்ம இளைஞர்களோ டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, வாப்போம் கூட்டு போறோம். நான் சொன்ன சுற்றுலாத்தலம் இதுதான். பாத்தியா, வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் மாதிரி எவ்வளவு பறவைகள், வெறிநாய்கள் எல்லாமே இங்கதான் இருக்குது. என்ன மச்சான் சொல்ற, இது சுற்றுலா தலமா? மச்சான் நாட்டு நிக்க முடியல மச்சான், நாட்டை தாங்க முடியல, இது சுற்றுலா தலம் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க மச்சான். இளையாங்குடியோட பேரூராட்சியோட சுற்றுலா தலம். இளையாங்குடி சுற்றுலா தலத்தில் முதல் காட்சியே பாத்தீங்கன்னா இறைச்சியோட கழிவுகள் தான். அடேங்கப்பா சூப்பர். இன்னும் போக போக எவ்வளவு இருக்கு? வா, நிறைய இருக்கு பாப்போம். நம்ம சுற்றுலா தலத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரோடு மெயின் ரோட்ல தாவு விழுந்துருச்சு மாப்ள. தாவு விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா குப்பையை வச்சு மேவி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே மெயின் ரோடு தான். இந்த மெயின் ரோட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா குப்பையை கொட்டி, இது பிரைவேட்டோட லேண்டு. இந்த லேண்ட்ல என்ன பண்றாங்க, ஜேசிபி வச்சு டோஸ் பண்ணி பிரைவேட் லேட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப குப்பை கிடங்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் குப்பைகளை, இந்த வால்சவர் கட்டிருக்குல, இது மட்டும் தான் குப்பை கிடங்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் குப்பை கிடங்கு இருக்குது. இந்த 1 ஏக்கர்ல என்ன பண்ணா கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் வேற உள்ளக்க போட்டிருக்காங்க. அப்ப 1/2 ஏக்கருக்கு வந்து அது போட்டாங்க, 1/2 ஏக்கர் குப்பை மட்டும்தான் இருக்குது. இதுக்கே நமக்கு ஸ்டோரேஜ் பத்தாத காரணத்தினாலதான் மெயின் ரோட்ல குப்பையை கொட்டிட்டு வராங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த குப்பை மேடை விரிவாக்கம் பண்ணுங்க, வெளியில கொண்டு போங்கன்னு நம்ம சொல்றோம். இதுல இது மட்டும் தான் சிறப்பம்சம் இருக்கா, இல்ல இன்னும் நிறைய இருக்கா? இன்னும் நிறைய இருக்குது மாப்ள. அப்ப வாங்க போக போக பாப்போம். மேலும் நம்ம சுற்றுலா தலத்துல பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் அடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கோழி கழிவுகளால் நிரப்பப்பட்டிருக்கும். இதுதான் நம்ம சுற்றுலா தலத்துல சிறப்பு அம்சமே. வெகு விமர்சன அம்சம் இதுதானா? இப்ப இப்படி இளையாங்குடியோட ஊருக்கு மத்தியிலேயே இவ்வளவு சுகாதார கேடா இருக்கே, இத பத்தி யாரும் எது கேள்வி கேட்கல, யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? ஏன் கேள்வி கேட்கல, நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றேன். நம்ம இளையாங்குடி பள்ளிவாசல் ஜமாத் தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி கையொப்பம் விட்டு நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர் பரிந்துரையில மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட போயிட்டு நம்ம மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவோட நகல் காப்பியை ஆர்டிஓட்டையும் கொடுத்துருக்காங்க, இளையாங்குடி பேரூராட்சியோடைய விஓட்டையும் கொடுத்துருக்காங்க. மேலும் எம்எல்ஏட்ட பரிந்துரையும் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. இளையாங்குடி ஜமாத் தலைவர்கள் எல்லாம் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இளையாங்குடி மக்கள் எல்லாம் லெட்டர் கொடுத்த சமம். இப்படி லெட்டர் கொடுத்துமா யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. மானாமதுரை சட்டமன்ற தொகுதியிலே பெருவாரியான வாக்கு வித்தியாசம் நம்ம இளையான்குடியில தான் வெற்றி பெற்றாக எம்எல்ஏ. 2026 தேர்தலும் வந்துருச்சு. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல.